நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 225 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 226 கேட்போம். பகுதி 226. முருகனுக்கு காவடி எடுப்பது ஏன்? தமிழ் கடவுளான முருகனுக்கு செய்யப்படும் வேண்டுதல் பிரார்த்தனைகளில் முக்கியமானது காவடி எடுப்பது தான். அகத்திய முனிவர் தனது சீடர்களில் ஒருவரான இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கையிலை சென்று அங்கு முருகனுக்கு கந்த மலையிலுள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 சிகரங்களையும் கொண்டு வரும்படி கூறினார். அகத்தியரின் கட்டளைக்கிணங்க இடும்பனும் கையிலை சென்று இவ்விரு மலைகளையும் இப்புறம் தொங்க காவடியாக கட்டி எடுத்துக்கொண்டு வந்தான். முருகன் இவ்விரு கிரிகளையும் திருவாவியின் குடியில் நிலைபெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி திருவிளையாடலை நிகழ்த்தினார். இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தபோது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனை போல் தோன்றி இடும்பனை ஆவினன் குடிக்க அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்து செல்லும்படி கூறினான். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்து விட்டு புறப்படும்போது காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான். காவடியை தூக்க முடியாமல் போகவே சுற்றுமுற்றும் பார்த்தான். அப்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவணாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதைக் கண்டான். இடும்பன் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான். அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்றான். அப்போது இடும்பன் வேறற்ற மரம் போல கீழே சரிந்து விழுந்தான். இதை ஞான திருஷ்டியால் கண்ட அகத்தியர் இடும்பன் மனைவியுடன் சென்று முருகனை வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாசியை புரிந்ததுடன் இடும்பனை காவல் தெய்வமாகவும் நியமித்தார். அப்பொழுது முருகன் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம், பால், மலர் போன்ற அபிஷேக பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள்பாவிப்பதாக வாக்களித்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் 2 சுமைகளாக சரிசமமாக இருக்கிறது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 2 சுமைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். கடவுள் பக்தி எனும் ஆன்மீக எண்ணம் இந்த 2 சுமைகளையும் எளிமையாக சுமக்க உதவும் என்ற தத்துவமும் இதில் அடங்கியுள்ளது. எனவே பகுதி 226 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். வணக்கம்.